ரொம்ப சந்தோஷமான செய்தி நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் நிறையா பேர் எழுதியிருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு சந்தோஷ பதிவு தான் இது. ஒருங்கிணைத்த குடிப்பணிகள் தேர்வு, அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தொகுதி 4க்கான பணியிடங்கள் 727, அதாவது 727 காலி பணியிடங்கள் கூடுதலாக அறிவிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிக்காக எவ்வளோ பணியிடங்கள் காலியாக இருந்ததுன்னா 3935 காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்றதுக்காக தான் தேர்வு நடத்தினாங்க. சரியா? இப்போ கூடுதலாக 727 காலி இடங்கள் சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகே, ஸோ டோட்டலாக எவ்வளோ காலி இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4662 காலி இடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இன்னும் வேறு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2025ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4 மூலம் கிராம நிர்வாகி அலுவலர், உதவியர், தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிகள் அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு நிதி ஆண்டின் 4456 காலி பணியிடங்கள் உள்ளன அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அறிக்கை மற்றும் பரிசேர்க்கை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதை வெளியிட்டிருக்கவர் யார் அப்படின்னா, கோபால சுந்தரராஜ் அப்படின்றவர் செயலாளர். சரிங்களா? தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் எண் 3 தேர்வாணைய சாலை, சென்னையிலேருந்து செய்தி வெளியாயிருக்கு. எனக்கு வெளியாயிருக்குன்னா 26/9/2025. சரிங்களா மக்களே? ஸோ சூப்பரான செய்தி. கூடுதலாக டோட்டலாக எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருந்ததுன்னா 3935 போஸ்டிங்ஸ் இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ராவாக 727 போஸ்டிங்ஸ் ஆட் பண்ணி டோட்டலாக 4662 போஸ்டிங்ஸ் இருக்குது மக்களே. டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே இதில் தேர்ச்சி பெறுவோம். சரிங்களா மக்களே? இந்த மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.